வணக்கம். நம்ம இன்னைக்கு அயன் அரசன் உளுந்தம்பருப்பு வச்சு உளுந்தம்பருப்பு குழம்பு பண்ண போறோம். அதை எப்படி பண்ண போறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? உளுந்தம்பருப்பு 150 கிராம், வெள்ளைப்பூடு 2 நம்பர், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 நம்பர், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகு 4 நம்பர், ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. ஓகே, இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும். பொன்னிறம் ஆற அளவுக்கு வறுக்கணும். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு இந்த அளவு செவக்க வறுக்கணும். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இந்த ப்ரெஷர் பேனில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இதில் வந்து பூண்டு, ஜீரகம், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அந்த தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர், 2 பச்சை மிளகா சும்மா வெறுமனே அப்படியே உடச்சி போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தாளி போட போகிறோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதுக்கு. இது ஒரு 4 விசில் விடணும் நம்ம. ஸோ இப்போ இது நம்ம குக்கர் மூடி 4 விசில் விட்டுடலாம். இப்போ நம்மளோட குக்கர் 4 விசில் வந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம இதை பார்க்கலாம். விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா மறுபடியும் நம்ம மசிச்சு விட்டுக்குவோம். இப்போ இந்த மறுபடியும் இந்த அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போடணும். நம்ம கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுருவோம். சாம்பார் தூள் போட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம பக்கத்தில் தாளி போட்டுக்கலாம். கடாயை பற்ற வச்சு இதில் நான் இங்கே நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் கடுகு, 4 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பை இதில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். இப்போ இந்த குழம்பு ரெடி. இல்லை இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இந்த குழம்பை இறக்கிடலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் நல்லா போகும். இந்த குழம்பு மாற்றி வச்சிடலாமா? இப்போ நமக்கு சத்தான உளுந்தம்பருப்பு குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.